பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே 2026 ஆண்டு இந்த மார்ச் மாத வாக்குத்தத்தத்தோடு உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை கரம் பிடித்து அவருடைய கிருபையினால இரக்கத்தினாலே நம்மை வழி நடத்தி வருகிறார். நம்ம நிற்பது நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய பெரிதான சுத்த கிருபை. அவரை நாம் அறிந்து கொள்ள அவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நாம் என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். அநேக நேரங்களில் அவரை குறித்த அறிவு நமக்கு இல்லாதபடினால நிறைய நேரங்களில் நம்ம புலம்புகிறோம், நம்ம கேள்விகள் கேட்கிறோம், நமக்குள்ள சந்தேகங்கள் எழும்புகிறது, நம்முடைய விசுவாசம் என்ன செய்து தளர்ந்து போகிறது. ஆனால் ஒரு நாளும் அந்த தேவன் நமக்கு தீமை செய்யாத தேவன் என்பதை நம்முடைய ஆழமான மனதுக்குள்ள நம்ம எப்பொழுதும் வைத்துக் கொள்வோம். சங்கீதக்காரனாகிய தாவீதுடைய சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது. உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாத தேவன் என்பதாக. ஒரு மனிதன் உபத்திரவப்படும் போது அவன் நினைக்கிற காரியம் என்னன்னா, தேவன் என் உபத்திரவத்தை பார்க்கல, என்னுடைய கண்ணீரை அவர் பார்க்கல, நான் படுகிற நெருக்கத்தை அவர் என்ன செய்யல, பார்க்கல அப்படின்னு நாம் என்ன செய்யணும், புலம்புகிறோம். ஆனால் தாவீது எழுதும்போது சொல்கிறார், அவர் உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை ஒரு நாள் அதை அற்பமாக நினைக்க மாட்டான். ஒரு மனிதன் உபத்திரவப்படுறான்னா நாம சில நேரம் அது அற்பமா, இதெல்லாம் பெரிய உபத்திரவமா, இதெல்லாம் பெரிய கஷ்டமா, இதெல்லாம் நான் சகிக்கலையா அப்படி நம்ம சில நேரம் அற்பமாக சொல்லிக்கிட்டு நம்ம என்ன செய்வோம், கடந்து போயிடுவோம். ஆனால் சில நேரம் ஒரு பழமொழி சொல்லுவோம் தெரியுமா, தலைவலியும் வயிற்று வலியும் அவனவனுக்கு வந்தாதான் தெரியும் அப்படிங்கிற மாதிரி. அதுபோல தாங்க ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையும் அவங்கவுங்களுக்கு அது பெருசாக காணப்படுது, அவங்கவுங்களுக்கு அதை தீர்க்க முடியாத, ஜெயிக்க முடியாத ஒரு காலமாய் என்ன செய்து காணப்படுகிறது. ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு மனிதனுடைய உபத்திரவத்தையும் மனிதன் அற்பமாய் பார்க்கிறது போல, இல்லை நாம மற்றவர்களுடைய ஒரு உபத்திரவத்தை அற்பமாய் பார்க்கிறது போல இந்த தேவன், இந்த நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் பார்க்கிறது இல்லை. அந்த உபத்திரவத்தை வேதம் சொல்லுகிறது, அந்த உபத்திரவத்தை அவன் அற்பமா பார்க்காமலும் அருவருக்காமலும் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவனுக்கு பதிலளிக்கிற தேவனா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு உபத்திரத்தின் பாதையில போகிறோம் என்றால், ஒரு உபத்திரத்தின் காலகட்டத்தில் இருக்கிறோம் என்றால், இல்லை நாம செய்கிற நல்லதுக்கு நன்மைக்கு நன்மை கிடைக்காதபடி அதற்கு நமக்கு தீமையை தருகிறார்களா, நெருக்கத்தை தருகிறார்களா, இதையெல்லாம் சோதரம் நாம நினைக்கிறபடி அவர் பார்த்து கொண்டு இருக்கிற தேவன் அல்ல. அப்படின்னா என்னன்னா, அவர் அதை அற்பமா நினைக்கல. நம்முடைய உபத்திரவங்களை, நம்முடைய கஷ்டங்களை, நம்ம கடந்து வருகிற பாதைகளை அவர் கவனமாக விலையேற பெற்றதாக அதை ரொம்பவும் முக்கியத்துவப்படுத்தி அவர் பார்க்கிற தேவன். அதை நம்முடைய வேதத்திலே அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்கும்போது தேவன் அவருடைய உபத்திரவத்தின் மத்தியில் எவ்வளவு நல்லவராய் இருப்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். நீங்க ஆதியாகமம் புஸ்தகம் 31ஆம் அதிகாரத்தில் 38வது வசனத்திலிருந்து வாசிக்கிறதான நேரத்தில் யாக்கோபு தன்னுடைய மாமனாகிய லாபான் வீட்டில் அவன் இருக்கிறான். அங்க அடைக்கலம் புகுந்த அவன் லாபான் வீட்டில் அநேக வருஷங்கள் 2 மனைவிக்காக 14 வருஷம், அடுத்து அவனுடைய மந்தைகளுக்காக 6 வருஷம், இப்படி 20 வருஷமாக லாபானுடைய வீட்டில் யாக்கோபு என்ன செய்யறான், வேலை செய்கிறான். கடைசியாக ஒரு காலகட்டத்தில் கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு கேட்கப்பட்டு அவனுடைய உபத்திரத்திலிருந்து அவனை வெளியே கொண்டு வந்து அவனை ஆசீர்வதிக்கிற காலத்தை கர்த்தர் நியமித்து அவனோடு கூட பேசுகிறார். இனி நீ இங்கிருந்து புறப்படுன்னு சொல்லும்போது அவன் அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு எரிச்சுறாங்க போகிறான். இது மாமாவுக்கு தெரியாது. அவன் மாமாவுக்கு தெரியாததுனால திரும்ப மாமா அவனை பின்தொடர்ந்து வந்து அவனுக்கு விரோதமாக எழும்பி வருகிறதா நேரத்தில் தேவன் சோதரம் அந்த இடத்துல கர்த்தர் யாக்கோபுடைய உபத்திரவத்தை, யாக்கோபுடைய கண்ணீரை அவர் பார்த்து யாக்கோபு ஒவ்வொரு காரியத்திலும் அவர் என்ன செய்கிறார், நடத்தின அந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும். நீங்க அவன் அந்த 38வது வசனத்திலிருந்து யாக்கோபு லாபான்கிட்ட பேசுறான். என்னன்னா, இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களை, இவ்வளவு நாள் லாபானுக்காக அவன் உழைச்சத, இவளுக்கு நாள் அவன் பட்ட உபத்திரத்தை அவன் மாமனார்கிட்ட பேசும்போது அவன் சொல்கிறான், என் சம்பளத்தை நீ 10 முறை மாட்டினேன், அது ஒரு உபத்திரமா. நான் மழையிலும் வெயிலிலும் உங்களுடைய மந்தைக்காக நான் உழைச்சேன், அது ஒரு உபத்திரவம். எனக்கு சரியான கூலி நீர் தரல, அது ஒரு உபத்திரவம். நசல் கொண்டு செத்ததை மறிச்சதை அதுக்கு கூட நீ என்கிட்ட பிரதிபலம் வாங்கிட்டீங்க, அது ஒரு உபத்திரவம். இப்படி பல உபத்திரவங்களை அவன் லாபானுடைய வீட்டில் அவன் பட்டிருக்காங்க. ஆனால் அந்த லாபான் யாக்கோபு பட்ட உபத்திரம் ஒண்ணுமே அவனுக்கு பெருசா தெரியல.
அவன் வேதம் சொல்லுகிறபடியே அவன் அதை எப்படி நினைச்சான்? இதெல்லாம் ஒரு பிரச்சனையான அற்பமாக தான் நினைச்சான். ஆனா தேவன் யாக்கோபு லாபான் வீட்டில் பட்ட உபத்திரவங்களை, அவன் கடந்து வந்த பாதைகளை, அவன் கொடுத்த நெருக்கங்களை, அவன் இரவிலும் பகலிலும் கண் உறங்காம நித்திரை இல்லாமல் பட்ட கஷ்டங்களை தேவன் அற்பமாய் எண்ணவில்லை. அவனை அழைத்த தேவன் அற்பமாய் எண்ணவில்லை. அவன் கூட இருக்கிறேன்னு சொன்ன தேவன், வாக்குத்தத்தம் பண்ணினவர், உடன்படிக்கை பண்ணினவர், யாக்கோபே உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதபடியினால் அவன் எப்படியெல்லாம் சம்பளத்தை மாத்துதானோ அதற்கு ஏற்ற பிரகாரம், உனக்கு புள்ளி உள்ள ஆடுதான் குட்டி போட்டு அதை தாரேன் சம்பளம் சொன்னா, தேவன் அவனுடைய ஆடுகளை எல்லாம் புள்ளி உள்ள குட்டிகளை போடும்படியாக வைத்தார். அவன் என்னென்ன சம்பளத்தை அவன் சொல்றானோ அதற்கு ஏற்றார் போல கர்த்தர் அவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாதபடி அந்த உபத்திரவத்தில் அவனுக்கு உதவி செய்யும்படியாக கர்த்தர் அவனுக்கு அனுகூலமாய் இருந்து யாக்கோபுடைய மந்தை பெருகும்படியாக அந்த இடத்துல கர்த்தர் செய்தான். இது நாங்க மனிதன் உபத்திரவத்து படுத்துறது காரியத்தை அவன் அற்பமா நினைச்சு உபத்திரவப்படுத்தலாம். ஆனா நாம ஆராதிக்கிற தேவன் அதை கனப்படுத்துகிற தேவனா, அந்த உபத்திரவ காலத்தில் நம்முடைய இருதயம் வலிக்கிறத, இருதயம் கூப்பிடுகிற சத்தத்துக்கு அவர் பதில் தருகிற தேவனாய் காணப்படுகிறார். இப்படிதான் பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களும் கூட எகிப்து தேசத்துல அந்த எபிரேய ஜனங்கள் 400 வருஷம் அடிமையா இருந்து சரியான சம்பளம் கிடைக்காதபடி, கூலி கிடைக்காதபடி, செங்கல் அறுத்ததுக்கு தான எல்லாம் பிரதிபலன் கொடுக்காதபடி அந்த எகிப்தின் ராஜா அவர்களை மிகவும் ஒடுக்கினார், உபத்திரவப்படுத்தினார். அந்த உபத்திரவ நேரத்தில் அவர்கள் போட்ட சத்தம் தேவனுடைய சமூகத்தில் எட்டிட்டான். தேவனை நோக்கி கூப்பிட்டதான் அந்த கூப்பிடுதல் தேவனுடைய காதல போயிட்டான். அதனால என் பிள்ளைங்க படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கணும்னு அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வந்தாராம். இந்த பிள்ளைகள் என்ன உபத்திரப்படுறாங்கன்னு. அப்ப பாருங்க, நம்ம தேவன் நம்ம படுகிற உபத்திரவங்களை பார்த்துக்கிட்டு அவர் சும்மா இருக்கிற தேவன் அல்ல. நீங்க நினைக்கலாம், நான் ஆராதிக்கிறது, தேவ சமூகத்துல போறது, வேதம் வாசிக்கிறது, முழங்கால நிற்கிறது, ஜெபிக்கிறது, அவரை நம்புறது, இதெல்லாம் விருதாவா, நான் விருதாவா அந்த காரியத்தை செய்கிறேன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா வேதம் சொல்கிறது அவர் விருதா நினைக்கிற தேவன், அந்த உபத்திரத்தை அவர் அற்பமாய் எண்ணாதபடிக்கு அதற்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். இத்தனை வருஷமும் சரியான சம்பளம் கொடுக்காம அந்த ஜனங்களை ஒடுக்கினதான அந்த பார்வோன் கையிலிருந்து தேவன் 400 வருஷங்களுக்கு அவர்களை வெளியே கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு நாள் நீ உபத்திரப்பட்டையே, எனக்கு கூலி கிடைக்கலன்னு நீ கலங்கினியே, உன் உபத்திரத்தை அவன் ஒரு பொருட்டா எண்ணலையே, உனக்கு சம்பளம் தரணும்னு அவனுக்கு தோணலையே, நான் இப்ப சொல்றேன், நான் அதை மறக்கல, நான் உன் உபத்திரத்தை கனப்படுத்துகிற தேவன், அந்த உபத்திரவத்து காலத்துல நீ கூப்பிடுதலுக்கு நான் பதில் தருகிற தேவன். இப்ப நான் சொல்றேன், நீ எகிப்தின் ஜனங்கள்கிட்ட போய் கேளு, பொன்னுடைமையை கேளு, வஸ்திரங்களை கேளு, நல்ல செருப்புகளை கேளு, எதெல்லாம் உன் கையில கிடைக்கலன்னு நீ கலங்கினியோ, எதெல்லாம் அவன் அனுபவிக்கிறா என்னால அனுபவிக்க முடியலன்னு நீ கூப்பிட்டாயோ, அதையெல்லாம் உனக்கு எது தோணுதோ ஆசைப்பட்டதெல்லாம் நீ அவன்கிட்ட கேளு. நான் இப்ப அவன் இருதயத்தை எப்படி மாற்றி வைத்திருக்கேன்னா, நீ எதை கேட்டாலும் கொடுக்கும்படியாக நான் மாற்றி வைத்திருக்கேன்னு சொல்லி ஆண்டவர் கேட்க சொல்றாரு. பாருங்க, மோசே அங்க ஒரு வார்த்தையை சொல்றாரு, நீங்க போய் கேளுங்க, கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போறான்னு சொல்ல மாத்திரத்தை இவங்க அண்டை வீட்டுக்காரங்கிட்ட போய் கேட்கறாங்க, எனக்கு கொஞ்சம் உங்க பொண்ணுடமையே தாங்க, உங்க வஸ்திரத்தை கொஞ்சம் தாங்க, உங்க செருப்பை கொஞ்சம் தாங்க, உங்க காதணியை தாங்க, உங்க கழுத்துல போட்டிருக்கிறத தாங்க அப்படின்னு கேட்கிற நேரத்துல அவங்க எல்லாவற்றையும் என்ன செய்தாங்களாம், கடத்தி கொடுத்தாங்களாம். கடத்தி கொடுத்து எப்படியாவது இங்கிருந்து நீங்க போயிருங்கன்னு அவங்களை என்ன செய்தாங்க, அனுப்பி விட்டாங்க. இதுதாங்க நம்முடைய தேவன். அவர் இந்த மாதத்துல நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், உபத்திரப்படுகிற தேவ பிள்ளையை, உபத்திரத்தின் பாதையில கடந்து போய் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை, நீங்க நினைத்தது நடக்காத நேரத்துல, உங்க காரியங்கள் நெருக்கப்பட்டு இருக்கிற நேரத்துல புலம்பிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை எல்லாரும் என்ன அற்பமா நினைக்கிறாங்க. என் உபத்திரத்தை அவங்களுக்கு பெருசா தெரியல, நான் படுற கஷ்டம் என் கணவனுக்கு புரிய மாட்டேங்குது, என் பிள்ளைக்கு புரிய மாட்டேங்குது, என் கூட பிறப்புக்கு புரிய மாட்டேங்குது, யாருக்குமே நான் படுக்கிற உபத்திரம் புரியலையே, அவங்க வந்து நான் கஷ்டப்படுவது சொல்லும்போது இதெல்லாம் பெரிய வலியா, இதெல்லாம் பெரிய கஷ்டமா, இதெல்லாம் பெரிய வேதனையான அற்பமா சொல்லுகிறார்களே என்று கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை கர்த்தர் இந்த மாதத்துல சொல்கிறார், உன்னுடைய உபத்திரத்தை நான் அற்பமாய் பார்க்க மாட்டேன், உன் உபத்திரவத்தை நான் அற்பமாய் பார்க்காதபடிக்கு உன்னுடைய கூப்பிடுதலுக்கு நான் பதில் தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதை நாங்க யாக்கோபுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்தார், இஸ்ரவேல் ஜனங்களுடைய கர்த்தருடைய வாழ்க்கையில கொடுத்தார். தேவ பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையை பார்க்கிற நேரத்துல அவங்க வாழ்க்கையில வந்ததான உபத்திரவங்கள், அவங்க வாழ்க்கையில வந்ததான கண்ணீரின் பாதைகளை அவர் ஒரு நாள் அற்பமா பார்க்கலாம். அதனாலதான் எங்கெல்லாம் உபத்திரவங்கள் நடந்ததோ, எங்கெல்லாம் வியாதியில இருந்தார்களோ, எங்கெல்லாம் யாரு கவனிப்பாரற்றி இருந்தாங்களோ, ஏசு அங்கெல்லாம் தேடி போனான். யோசித்து பாருங்க, கல்லறையில ஒருத்தன் இருக்கிறான்,
யாருமே அதை பற்றி இனி யோசிக்க அவன் காரணம் இப்படிதான், எப்படியோ அவன் செத்து போகட்டும்னு நினைப்பாங்க. ஆனால் அவன் படுகிற உபத்திரவத்தை, அந்த பிசாசினால் அவன் படுகிற வேதனையை தேவன் அற்பமாக பார்க்காம இயேசு என்ன செய்றாரு, யாருமே போகாத அந்த ஒதுக்குப்புறமாகிய அந்த கல்லறை பகுதிக்குள்ள அவர் கடந்து போனார். ஏன் தெரியுமா? அவனுடைய உபத்திரவத்தையும் அவர் அற்பமாய் என்ன செய்யவில்லை, பார்க்கவில்லை. இப்படி வேதத்தில் எங்கெங்கெல்லாம் வியாதியஸ்தர் காணப்பட்டாங்களோ, எங்கெங்கெல்லாம் மனிதர்கள் நெருக்கப்பட்டு காணப்பட்டார். குளத்தறையில பாருங்க 38 வருஷம் அவனே சொல்றான், யார் எனக்கு என்ன என் கஷ்டம் யாருக்கும் புரியல, யார் என்னை தூக்கி கொண்டு விடலன்னு சொல்றான். ஆனா தேவன் அதை அற்பமா பார்க்காம அவன் பிரயாசத்தையும் அவன் கஷ்டத்தையும் பார்த்து அவனை தேடி போய், எல்லாரும் தண்ணிக்குள்ள முங்கிதான் சுகம் கிடைக்கும், ஆனா நான் உனக்கு சுகந்தாரேன்னு சொல்லி அவனுக்கும் ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். அந்த தேவன் இந்த மாதத்துல உங்கள்கிட்ட ஏன்டி சொல்லுகிறதான காரியம், உன்னுடைய உபத்திரத்தை யார் அற்பமாய் நினைத்தாலும் நான் அற்பமாய் நினைக்காத தேவன். நான் உன் உபத்திரவத்துக்கு நான் நினைச்சுவேன், பதில் தருவேன். நீ எதில் உபத்திரம் பட்டாயோ அதில் உன் தலையை நான் நிமிர பண்ணுவேன். உன்னுடைய உபத்திரவத்தின் காலங்களை நான் முடிய பண்ணுவேன். உன் துக்க நாட்களை நான் முடிய பண்ணுவேன். உன் கண்ணீரி நாட்களை நான் முடிய பண்ணுகிற தேவன். எப்போ முடிய பண்ணுவேன் என்றால், உன்னுடைய கூப்பிடுதலுக்கு பதில் வரும், உன் கண்ணீர்களுக்கு பதில் வரும், உன்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் வரும். நீ அந்தரங்கத்தில் வேதனைப்பட்ட வேதனைகளுக்கு பதில் வரும்போது வேதனை சொல்கிறது, உன்னுடைய உபத்திரத்துக்கு ஒரு கனம் என்ன செய்யும், கிடைக்கும் என்பதாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அதைத்தான் சங்கீதக்காரனாகிய சங்கீதன் தாவீது தன்னுடைய சங்கீத புத்தகத்தில் எழுதும்போது அவர் சொல்கிறார், உபத்திரவப்பட்டுடைய உபத்திரவத்தை ஒரு நாளும் அவர் அற்பமாக நினைக்க மாட்டார். அவர் கூப்பிடுதலுக்கு பதில் தருகிற தேவன் என்று சொல்கிறார். இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எதெல்லாம் உபத்திரவ காலத்தில் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறீங்களோ, உபத்திரவத்தின் பாதையிலே கூப்பிட்டு கொண்டு இருக்கீங்களோ, அதை அவர் அற்பமா நினைக்க மாட்டார். ஒருவேளை நீங்கள் கூப்பிடும்போது, இதை எனக்கு கொஞ்சம் எடுத்துதான், இதை எனக்கு கொஞ்சம் தூக்கி நாங்கள் கொண்டு நிறுத்து, என் கையை பிடிச்சி கொஞ்சம் நாங்கள் விட்டுருன்னு சொல்லும்போது எல்லாரும் அற்பமாக நினைக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் நம்பி இருக்கிற தேவன் ஒரு நாள் அதை அற்பமாக நினைக்காதபடி நீங்களே நடக்க அவர் பலன் தரப்போகிறார். நீங்களே நிற்க பலன் தரப்போகிறார். நீங்களே இந்த காரியத்தை நின்று செய்வதற்கு பலன் தரப்போகிறார். உங்களை ஆமென் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் அற்பமாக நினைச்சு ஒதுக்கி போனாங்களோ அவங்க மத்தியில் நீங்கள் நடக்கும்படியாக நிற்கும்படியாக அவர் உங்களுக்கு பலன் தரப்போகிறார். காரணம் என்னென்ன, அவர் நம்முடைய உபத்திரத்தை அற்பமாய் நினையாதபடி நம்முடைய கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் பதில் தருகிற தேவனாய் காணப்படுகிறார். அதனாலதான் யாக்கோபு ஒரு நாள் சோதரம் கலங்கி நின்று அவன் புறப்பட்டு வரும்போது இரு பரிவாரங்களோடு புறப்படும்படியாக கர்த்தர் அவனுடைய உபத்திரத்தின் நாட்களை அவர் ஆசீர்வதித்து கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படும் போது அவர்களுடைய கண்ணீரின் நாட்களை கர்த்தர் ஆசீர்வதித்து பொன்னுடைமைகளோடு கூட ஆசீர்வாதத்தோடு புறப்படும்படியாக கர்த்தர் செய்தார். அந்த தேவன் உங்க வாழ்க்கையிலும் உங்க உபத்திர காலங்களிலும் அப்படிதான் உங்களை ஆமென் அவர் ஆசீர்வதித்து நிலைநிறுத்த போகிறார். காரணம் என்ன தெரியுமா? அவர் உங்கள் உபத்திரத்தை ஒரு நாளும் அற்பமாய் நினைக்காத தேவன். ஒரு நாளும் உங்களை அற்பமாய் நினைக்காத தேவன். ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடந்து வருகிற அந்த பாதையை அவர் அற்பமாய் நினைக்காத தேவன். நிச்சயமாக உங்கள் பாடுகளுக்கு, உங்க பிரயாசனங்களுக்கு, உங்க நம்பிக்கைக்கு பதில் உண்டு. அவர் ஜெபத்திற்கு பதில் தருகிற தேவன். கர்த்தர் தாமே இந்த மாதம் முழுவதும் உங்களோடு கூட இருந்து எல்லா பாடுகளின் காலங்களிலும் அவர் கரம்பிடித்து உங்களை தூக்கி நிறுத்தி எல்லாவற்றிலும் சோதரம் கனத்தை உங்களுக்கு தருவாராக. அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென்.